பதுக்குருணி என்னை நினைங்கள், அது குறித்து உங்களை நான் நினைக்கிறேன். வஷ்குருணி எனக்கு நன்றி செலுத்துங்கள். ஒலா தக்குன் மார்சி அதுன்னு எல்லாம் வச்சுருக்கான். எல்லாம் நம்ம நினைக்க போய் தான் அவன் நினைக்கிறான். எல்லாம் நம்மள எப்படி இருக்கான் நினைக்கிறான். மனிதன் 4 உண்டு: உஜூது, இல்மு, நூறு, சுகுது. உஜூது அல்லாவுடைய இல்மு, அல்லாவுடைய உள்ளமே நமக்கு இருக்கு. அந்த அல்ல உள்ளமே இருக்க போய் தான் நமக்கு அறிவு தெரியுது அப்படின்னு சொன்னா வேலை செய்யுது. எல்லாம் நினைக்கணும் அப்படின்னு வேலை செய்யுது. அடுத்து 100, அந்த அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா உணர்வோடு இருக்கணும். அந்த அறிவு இருக்கணும், உணர்வோடு இருக்கணும். அந்த அறிவு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா உறவோடு இருக்கணும். அந்த அறிவு எப்படி இருக்கணுமா உறவோட ஒளிவு சேர்ந்து. அந்த உலகத்துல 100 சொல்லுவது வணக்கம், 100 சொல்லுது வணக்கம். அப்ப இந்த 100 நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டா அறிவு வணங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த 100 முன்னால் நிற்கிறோம். அந்த 100 முன்னால் நிற்கும் போது நாம் அந்த எண்ணத்தில் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா என்ன இல்லை. நம்ம எண்ணங்கள் எங்கெல்லாமே செய்யுது சுத்திட்டு இருக்கோம். எண்ணங்கள் எல்லாமே செய்யுது சுத்தத்துக்காக இல்லை அப்படின்னு கேட்டா நம்மள 3 விஷயங்கள். பார்வை பூரா வெளிரங்கமான பார்வை தான் பார்க்கும்போது தோற்றி நம்மளையோ நம்ம உள்ளத்தில் இருக்கணும், நம்மளோட இருக்கணும் சேர்ந்து நம்ம பார்க்குறோம். முன்னாள் நானும் சும்மா இருப்பான், உலகத்தை பார்ப்பான், மக்களோட பேசுவான், கொள்ளுவான். இப்போ அப்படி இல்லை. எல்லார் கையிலையும் ஒரு சீத்தான கையில் கொடுத்து இதை பார்க்க வச்சிருக்கு, அதை பார்க்க வச்சு கதை வர தப்பிட்டு சில ஆளுக்கு அதையும் தப்பிட்டாங்க, சில ஆளுங்க என்ன செய்யறாங்க அல்லே சிக்கி கிடக்கிறாங்க. அப்போ உஜூது அல்லாவுடைய உள்ளமை. இந்த அல்லாவுடைய உள்ளமை நம்மள இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அறிவு நம்ம வணங்க சொல்லுது. நம்ம அறிவு ஒன்று செய்து வணங்க சொல்லும். அந்த வணக்கத்தை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இருள்தான் இருக்கு, ஒளி இல்லை. என்ன இருக்கு? இருள்தான் இருக்கு. இருளுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா அவனை மறந்து நம்ம எல்லா பக்கமும் சிந்தனைப்பா போயிட்டு வந்த திரும்ப அது இருள். அவனை வணங்குறோம். இமாம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி முடிச்சாரு, அது நாம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும். அடுத்து இமாம் சூரா ஓதுறாரு, அந்த இடத்துல இடைவெளி நிறைய இருக்கு. அந்த இடத்துல அல்லாஹ் 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 நினைக்கணும். இந்த இடத்துல அல்லாஹ் அல்லாஹ் நினைக்கணும், அந்த இடத்துக்கு வரணும். அடுத்து நம்ம ருக்கு செய்யணும், அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல என்ன செய்யணும், அந்த மலக்கு என்ன செய்யணும், அந்த தஸ்பியை ஒழுங்காக செய்யணும். செய்யறோமா அப்படிங்கிறது என்ன செய்யற, எதை செய்யறோம். அடுத்து சுஜூதுக்கு போறோம், சுஜூதுல அந்த தஸ்பியை ஒழுங்காக செய்யறோமா அப்படிங்கிறது என்ன இல்லை. அதுக்கப்புறம் அத்தியாகத்தில் இருக்கிறோம், அந்த உணர்வோடு அத்தியாகத்துக்கு வருமா அப்படிங்கிறத என்ன இல்லை. அந்த உணர்வோட அத்தியாகத்துக்கு வரும்னு கேட்ட என்ன இல்லை, அந்த உணர்வு இல்லை நம்மள்ட்ட இல்லை, ஏதோ ஓதுறோம். அப்போ 100 உஜூது இல்மு அறிவுங்கிறது அல்லாவோட உள்ளமும் அறிவு அந்த 100 தரிக்கும் போது நாம் இழக்கிறோம். நம்மளை நாம் இழக்கிறோம். அந்த இடத்துல நம்மளை நாம் உருவாக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல அந்த இடம் என்ன அப்படிங்க, நாம் மனுஷது உருவாக்கக்கூடிய இடம். எப்படி உருவாக்கக்கூடிய அப்படின்னு கேட்டா இமாம் தக்பீர் சூரத்தை ஓதி முடிச்சுட்டார், அல்லாஹ் உடனே நான் பார்த்தவனா இருக்கிறேன் அப்படின்னு ஒரே நிலையில உள்ள அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லணும். உள்ள என்ன செய்யணும், அல்லாஹ் அல்லான்னு சொல்லணும். அதே மாதிரி ரூஹன்னு செய்யணும், அல்லாஹ் அல்லான்னு சொல்லணும். அது எதோட சொல்லணும், அந்த அறிவு கலந்து உணர்வோடு நாம் சொல்லணும்.
உணர்வோடு சொல்லும்போது அதுலேருந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டால் 100 ஒளி வரும். அப்போ நாம் அல்லான்னு சொல்றது அவன் சொல்றது நம்ம கேட்கும், நம்ம சொல்றது அவனுக்கு கேட்கும். அந்த உணர்வு நிறுத்தாம நம்ம சிந்தனை அங்கெல்லாம் சுத்திட்டு வந்தா எது கேட்காது? உள்ளம் சொல்றது செய்யாது, நம்ம கேட்காது. ஆனால் உள்ளம் சொல்றது தான் காது கேட்கும், உள்ளம் சொல்றது தான் கண்ணு பார்க்கும், உள்ளம் சொல்றது தான் நாவை பேசும், உள்ளம் சொல்றது தான் தொடும், உள்ளம் சொல்றது தான் நோக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் வரும்போது நாம் நாவால் முழுமையாக உள்ளத்தால் நாவால் ஓதப்பட்ட விஷயத்த முழுமையாக காதாக கேட்கல. அல்லாஹ் முன்னால் நின்று அல்லாஹ் உணர்வோடு பார்க்கல. அல்லாஹ் முன்னால் நின்று அல்லாஹ் சில உணர்வோடு பார்க்கல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நாம் எல்லா வகையிலும் என்ன செய்யலாம், நம்ம எண்ணத்தையும் சிந்தனையும் எல்லா பக்கம் என்ன செய்யலாம் போக்கி கொண்டு பரவலாக விட்டு கொண்டு அந்த இடத்த நிறுத்தி பார்த்தா நமக்கு என்ன செய்யும், அந்த உள்ளவங்களுக்கு அறிவு நமக்கு தெரியும். இந்த அறிவில் இருக்க 100 விஷயம் என்ன செய்யும் நமக்கு தெரியும். இந்த அளவுக்கு 100 விஷயம் நமக்கு தெரியும். அப்போ நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நாம் சத்தத்தை நாம் கேட்கணும். நாம் சத்தத்தை நம்ம நாவால எதை முடியணுமோ அது உள்ளத்துக்கும் கேட்கணும், நம்ம காதுக்கும் கேட்கணும். என்றைக்கு ஒரு மனிதன் உள்ளத்தில் கேட்க வைத்துட்டா இந்த உள்ளம் மூலமாக என்ன செய்யும், காதுக்கு விடும். இந்த உள்ளத்தை கேட்காம நாம் இதை தலையாட்ட இருக்கோம். எப்படி இருக்கான், தலையை ஆட்டின மாதிரி இருக்கும். தலை என்ன செய்யும் ஆட்டின மாதிரி தான் இருக்கும், ஆடிக்கிட்டே தான் இருக்கும். அது என்ன செய்யாது, இடத்துக்கு என்ன செய்யாது, அது என்ன செய்யாது, தொடாது. தொட்டது, நுகர்ந்தது, உறவு கொண்டது, அந்த உறவை பெற்றது. மனையை தொடுறோம், நல்ல மோக்கிறோம், நல்ல உறவு கொள்கிறோம். நமக்கும் அவளுக்கும் திருப்தியானதுல உறவு பரிபூர்ணமாகும். நமக்கும் அவளுக்கும் அந்த உறவு திருப்தியானது என்ன செய்யும், அது பரிபூர்ணமாகும். அதே உறவு நமக்கு இப்போ முடிஞ்சுட்டு அவள் ஆயிட்டுனா அது என்ன ஆகும், இது சித்துன்பம். இதுக்கு பேர் என்னது, சித்துன்பம். அப்போ நமக்கும் பரிபூர்ணாகி அவளும் பரிபூர்ணமாகிட்ட மனசுவா கூப்பிட்டா வருவான், கூப்பிட்டு மனசுவா வருவான். நம்ம ஒரு கோழி அந்த மாதிரி ஏற்று விட்டுட்டு போயிட்டு வேலை வெட்டி முடியாது, பாங்க என்ன அழகு. இது உலக சித்திரும்பம். அதே மாதிரி பேருன்பம் அதே மாதிரி என்ன செய்யுது, சித்தின்பம் எப்படி 2 பேரும் உண்டாக பரிபூர்ணமாகணும், நாம் செய்யக்கூடிய உனக்கு அல்லாஹ் பரிபூர்ணமாகணும். நாம் செய்யக்கூடிய வணக்கம் யார் பரிபூர்ணமாகணும், அடியான் என்ன செய்கிறான், என்னை நினைக்கிறான். நாம் அவன் நினைச்சோம், மனைவி நினைச்சா அவ பார்வை கண்டு கொள்றோம்ல, நாம் நினைச்சா அவ பார்வை நம்மளை கண்டு கொள்றா. அதே மாதிரி அல்லாஹ் நம்மளை நினைக்கும் போது நாம் அவனை பார்க்கணும், அவன் நம்ம பார்க்கும்போது அவனை எப்படி நிலை இருக்கிறான் அப்படிங்கிற அந்த இடத்துல பரிபூர்ணமான இடம் இருக்கணும். இருக்கணும் பரிபூர்ணமான இடம். அந்த பரிபூர்ணமான இடம் அப்படின்னு கேட்டா அல்லாஹ்வுடைய லா மௌஜூத இல்லல்லா, அல்லாஹ்வுடைய உள்ளாமை இல்லாமல் எந்த வஸ்து எந்த வணக்கம் இல்லை. அந்த உள்ளமை நம்மளை வரும்போது அதுக்கு வெளியாகுது அறிவு வெளியாகும். அந்த அறிவை கொண்டு ஒட்டி கொண்டு அந்த அறிவை கொண்டு யாரை உணர்த்தணும், அல்லாஹ் உணர்த்தணும். அந்த அறிவை கொண்டு அல்லாஹ் நோக்கணும். அந்த அறிவை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யணும், சரி பண்ணணும். அந்த அறிவை கொண்டு என்ன செய்யணும், சரிப்பட்டா தான் ஒளி வரும். எப்படி ஒரு பாத்திரம் இருக்கு, ஒரு செம்பு பாத்திரம் இருக்கு. அந்த செம்பு பாத்திரத்தை நாம் ஒரு குச்சி கொண்டு அடிக்கும் போது அதுக்கு வாய் இல்லை, கண் இல்லை, எதுவுமே இல்லை. அதுலேருந்து எப்படி ஒளி வருது, ஓசை எப்படி வருது. அதே மாதிரி நம்ம உள்ளத்துல அந்த அறிவை கொண்டு அல்லான்னு சொல்லும் போது பார்வை முதல்ல
தொட்டு எந்த சாயம் கொடுக்கலையே அவனே யாரும் நான் வந்து அவனும் அது எப்படி ஓசை கேட்குது? ஒரு பாத்திரத்தை குத்தி கொண்டு திரும்புது, அந்த ஓசை எப்படி வெளியாது? அதை மாதிரி எல்லாம் நம்மளை தொடுவான், நாம் அவனை தொடுறோம். எல்லாம் நம்மளை தொடுறான், நாம் அவனை தொடுறான். அவனை தொடும்போது முதல்ல நோகுந்துணர்வு ரூஹ் என்ன செய்யணும்? ஹயாத்தான. ரெண்டாவது எது விரியானோ? தொட்டுணர்வு ஹயாத்தான. மூன்றாவது எது வேணும்? கேட்டுணர்வு ஹயாத்தான. நான்காவது எந்த உணவு வேணும்? பார்த்துணர்வு ஹயாத்தான. ஐந்தாவது எது வேணும்? நம்ம மொழியில உணவு செய்யணும், நமக்கு என்ன செய்யணும்? ஹயாத்தான. ஹயாத்தாகி நாம் சொல்லும்போது அவன் நம்மளோட சேர்ந்து சொல்லுவான். எல்லாவையும் நாம் விக்கிரி செய்யும்போது அல்லாஹ் நம்மளோட சேர்ந்து செய்வான், சொல்லுவான். அப்போ அல்லாஹ் நாம் தஸ்மியாத்து செய்யும்போது மலக்குமாறு நம்மளை என்ன செய்வான்? சேர்ந்து செய்வாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய திருமுறை நாம் ஓதும் போது அல்லாஹ் ஓதுவான், மலக்கும் ஓதுவான், ரசூலும் ஓதுவான், ஜிப்ரீல் இஸ்லாமும் சேர்ந்து ஓதுவாங்க. அதே மாதிரி அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் ஸலவாத்து சொல்லும்போது அல்லாஹ்வும் ஸலவாத் சொல்லுவான், ஹபீபும் ஸலவாத் சொல்லுவாங்க, மலக்குமார்களும் ஸலவாத் சொல்லுவாங்க, ஆன்மாக்களும் ஸலவாத் சொல்லுவோம். நம்ம பக்கத்தில் இருக்கிற என்னென்ன வசதிகள்லாம் இருக்கோம் அத்தனையும் நாம் எது செய்யணுமோ அதை செய்யணும். அத்தனையும் அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபியில குத்பாவாதி கொண்டு இருந்தாங்க. ஈச்ச மரம் கட்டிருந்து குத்பாவாதி கொண்டு இருக்காங்க. இருக்கும்போது லாஸ்ட் வாரம், இந்த வாரம் லாஸ்ட் வாரம் மஸ்ஜித் நபிக்கு மாறணும். அது அழுத சத்தம் கடிச்சாங்க. இது அந்த மரக்கட்டு அழுதுங்க, யார் சுருளா நான் இவரும் நானும் என் மேலே யாரை பாக்கியது நான் பெற்றனேன், இன்றைக்கு நாம் அந்த பாக்கியம்லாம் இழக்கிறேன் அப்படின்னு பேசான் அழுதான். அதே மாதிரி நம்ம இந்த பாய்க்கு மேலே இருக்கோம், இந்த பாய்க்கு உயிர் இருக்கு, இந்த பாய் உயிரோடு வளர்ந்தது. அவன் அந்த கல்லுக்கு மேலே வந்துடும், கல் வளர்ச்சிடுது, அதுக்கு உயிர் இருக்கு. அதே மாதிரி மண்ணுக்கு மேலே இருந்தால் அது உயிர் இருக்கு. இந்த நாம் எந்த வசதியில் இருக்கிறோமோ அத்தனை உயிர் இருக்கு, நம்மகிட்ட தான் உயிர் இல்லை. நம்மகிட்ட தான் இல்லை, உயிர் இல்லை. அப்போ நாம் அல்லாஹ்வும் நினைக்கும் போதோ, ரசூல் நினைக்கும் போதோ, மலக்குமார் நினைக்கும் போதோ, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறோம், உயிரோடு நினைக்கிறோம், உணர்வோடு நினைக்கணும். அந்த ஒளிவு நம்மளை பரிபூர்ணமாகணும். இந்த ஒளிவு, அந்த ஒளிவு செய்யணும், அந்த பரிபூர்ணமாகணும். அப்போ உஜூது இல்மு நூறு ஷுஹூது, நாம் எதை செய்கிறோமோ நாமும் ஷுஹூது செய்வோம், நாமும் ஷுஹூது செய்வோம். நாம் எதை கொண்டு செய்கிறோமோ அதுவும் ஷுஹூது செய்வோம். அப்போ ஷுஹூது செய்யும் அப்படி சொன்னால் அதுவும் சாட்சி சொல்லும். இதை நாம் எடுத்துக்கிறோம், சில அமல் நம்ம செய்கிறோம், யாருமே இல்லை, நாம் வந்து ஓதுறோம், அந்த இடத்துல இன்பங்கள் எப்படி இருக்கு? எவ்வளோ நிசப்தமா அமைதியா இருக்கு. அதே இல்லை ஒரு 2 பேர் கச்சா பேசுறா, அந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்போ மனிதன் நின்றது நிலையை நிறுத்துறது, நின்று நிறுத்துது நிலையை நிறுத்துறது, நடக்குது நாவால, ஓடுறது ரூஹால. நாவையும் நினைக்கிறதையும் உள்ளத்தால் நிறுத்துறது, நாவால நடக்கிறது, ரூஹால ஓடுறது. இந்த மூணையும் கொண்டு இந்த உள்ளம் கொண்டு உலகத்தின் சேர்ந்து பறக்கிறது. உள்ளம் கொண்டு உலகத்தின் சேர்ந்து பறக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? நான் போக்கும் சபான் சிதாதா, இந்த கல்புல 7 திட்டு இருக்கு.
கல்வி எத்தனை திட்டு இருக்கு? 7 திட்டு இருக்கு. அது மாதிரி நஃப்ஸுல 7 திட்டு இருக்கு. அது மாதிரி ரூஹுல 6 திட்டு இருக்கு. ரூஹுல 6 திட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் பறந்து 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 செல்லணும். எதை கொண்டு செல்ல முடியும்? எதை கொண்டு செல்ல முடியும்? அவன் நம்மளை நினைக்கிறதை கொண்டும் நாம் அவனை நினைக்கிறதை கொண்டும். அவன் நம்மளை நினைக்கிறதை கொண்டும் அவனை நாம் நினைக்கிறது கொண்டோம். எப்படி சித்தன்பத்தில் வந்து 2 பேரும் பரிபூர்ணமானா, 2 பேரும் பரிபூர்ணமானா, நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் நம்மளை பார்க்கிறாளோ, அதே மாதிரி பேரின்பத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய இபாதத்து பரிபூர்ணமா இருந்து அவன் நம்ம நினைக்கிற மாதிரி இருந்தா அல்ல என்ன செய்வான்? என்ன செய்வான்? எல்லா இடத்தையும் பரிபூர்ணமா இது அல்லா ஃபல்குருனி என்று நினைங்க. அதுக்குறுக்கும் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறேன். பஷ்குருளி நீங்க திருப்பி 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 நினைக்கும் போது நான் உனக்கு நன்றி செலுத்தேன், நீ எனக்கு நன்றி செலுத்த. உனக்கு நன்றி செலுத்த அப்படின்னு சொன்னா அல்ல நாட முன்னால கொண்டு வைப்பான், கேட்க முன்னே தருவான். நாம் நடந்து போகும்போது அது ஓடி வந்து முன்னாடி நிற்கும். நம்ம நடந்து போகிறதுக்கு வந்து எது ஓடி வரும்? அந்த விஷயம் ஓடி வந்து முன்னாடி நிற்கும். அப்போ நிற்கணும் அப்படின்னு சொன்னா நாம் நிலப்படுத்தணும். நாம் என்ன செய்யணும்? அதுல நிலப்படுத்தணும். அப்போ நாம் செய்யக்கூடிய அமல்கள்லாம் இன்றைக்கு நமக்கு எப்படி இருக்குன்னா நிலப்படுத்தாத அமல் தான் இருக்கு. அதான் குருமானவர் சொல்லுவாங்க, நிம்மல் நாயகம் சொல்லுவாங்க, மனிதா நாட்டம் உணர்வு தரிபாடு. நாட்டத்தை செலுத்தணும், உணர்வு பெறணும், அல்ல தரிக்கணும். நாட்டத்தை செலுத்தணும், நாட்டத்தை செலுத்தணும், உணர்வை பெறணும், பெற்று அதில் என்ன செய்யணும்? தரிக்கணும். அப்போ தரிக்கிறது அல்லாஹ் கொண்டு தரிக்கிறது, ரசூலை கொண்டு தரிக்கிறது. நம்ம எந்த ஷேக்கை கைப்பிடிச்சிருக்கோமோ அந்த ஷேக்கு கொண்டு முழுமையாக நம்மளை தரிக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோம். இந்த முகமது உடல், ரசூல் ரூஹு, 5 5 பஞ்சபூதங்கள் அல்லாஹ், 5 5 பஞ்சபூதங்கள் அல்லாஹ் அப்படின்னு வெளிப்படுத்திருக்கோம். அப்ப அந்த வெளிப்படுத்தும் நிலையில நம்மளை கொண்டு நாம் வந்து உணர்ந்து செல்லும் போது நீ தேட வேண்டாம், ஏன் தேட வேண்டாம்? எல்லா காரணா இல்லை, இலா தேவைகள் இல்லல்லாஹு, எல்லாத்தையும் யார் தரவில்லை? அல்லாஹ். அது எது மூலமா கிடைக்கும்? அல்லாஹ் தான் முகமது ரசூலுல்லாஹ் வருவான். யார் வருவா? அல்லாஹ் தான் யார் வருவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி பற்றாக்குறை. ஒரு கேன்ல தண்ணி இருக்கு, தன்னுடைய கைமா வரல முன்னால வச்சாங்க, 1000 பேர் தண்ணி கொடுத்தாங்க. அந்த எல்லாம் அல்லாஹ் கொடுத்தா, ரசூல் கொடுத்தாங்க. ரசூல் தான் கொடுத்தாரு. ஒரு கேது தண்ணி தானங்க, அந்த தண்ணி முனையில தன்னுடைய வரல வைக்கிறாங்க, வச்சு தண்ணியை ஊற்றுறாங்க, அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இல்லை 1000 பேரும் குடிச்சு நரசமாக குடிக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் ரொட்டி தான் மாவு குழைச்சிருக்கு, ஒரு ஆட்டை கொண்டு சாலனா காய்ச்சிருக்கு. அந்த ரசூல் தான் எடுத்து வச்சாங்க, எல்லா 1000 அவ்வளோ பேரும் சாப்பிட்டாங்க. அந்த கறி 4 பேரும் சாப்பிட்டாங்க. அதே மாதிரி ஒரு சாமி ஒரு கடத்தை, தாபனுடைய கடத்தை ஏற்றாரு, தாபனுடைய கடத்தை ஏற்றாரு. கடத்தை கொடுக்கறதுக்கு கடைக்கார பூரா எங்கே தின்னுவான்? வயல் எடுத்து முன்னாடி இந்த மாதிரி அந்த பேர்த்தம்பழம் இது பண்ணும்போது எங்கே வந்துட்டான்? அவ்வளோ பேர் வந்துட்டான். யார் இருந்தால் அவ்வளோ பேர் வந்துட்டான். வந்ததுக்கு என்ன பார்த்து அளக்கணும். ரசூல்லா போய் முன்னாடி பேர் நான் கூப்பிட்டு ரசூல்லா கூப்பிட்டு, ரசூல்லா நீங்க போறீங்களா? அவன் மேலே வந்து குதிச்சாரான். அந்த பேர்த்த குமிச்சு வச்சுட்டாங்க.
இவங்களும் குதிச்சாங்க. குதிச்சு போய் இருந்திருக்காங்க, அளந்துருக்காங்க. அவ்வளோ கடைக்காரங்களும் அளந்து, எவ்வளோ கடைக்காரங்களுக்கு எல்லாம் மொத்தமாக அளந்து, எல்லா குடும்பங்களும் அளந்துட்டு, மேலே கொண்டு சதக்காவுடைய பங்கு அளந்துட்டு கொண்டு போனாலாம். அந்த குமித்த குமி அப்படியே இருந்துச்சான். அந்த பெருமன் செய்தான் அப்படியே இருந்துச்சான். அப்போ நாம் அல்லாஹ் நம்மள்ட்ட இருக்கிறான், லாயிலா தான் இருக்கு, நம்மள இருந்து வெளியாகிறது முகமது ரசூலுல்லாஹ் வெளியாகணும். அந்த உணவுல பெற்று, அந்த உறவுல பெற்று, நம்ம வாரிசு இருக்குல்ல, நமக்கு புள்ள வந்து நினைக்கிறோம், யார்கிட்ட கூடுறோம், கொண்டாடிக்கிட்ட கூடுறோம். நம்மளை மாதிரி புள்ள பெற யார் தந்தா, யார் கொண்டாடி தந்தாலும் மாப்பிள்ளை கொடுத்திய, மாப்பிள்ளை தந்தாலும் கொண்டாடி தந்தாலும் மாப்பிள்ளை தந்தாலாங்க. சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. அல்லா தந்தா இல்ல, அல்லா தானே தரா. பெத்து தந்தது யார் தந்தா, மனிதனை பெற்றிருந்தா அவன் ரசூல் தான் தருவான். இந்த துன்யாவில் நம்ம பாவத்தை மன்னிக்கப்படுறதும் ரசூலுல்லாஹ் மூலமாக தான். அது மாதிரி ஹவுதுல் கவுதுல் தண்ணி தாகத்தை தலாகத்தை தண்ணி கொடுத்துறதும் ரசூலுல்லாஹ் தான் தருவான். அது மாதிரி லிவாவில் அந்த கொடியை பிடிச்சி நின்று அந்த நிலையில் நிற்கிறதும் அந்த ரசூலுடைய முகப்பத்து கொண்டு தான். எந்த மனிதனாக இருந்தாலும் ரசூலுடைய முகப்பத்து இல்லாமல், ரசூலுடைய பிரியம் இல்லாமல் அவன் எதையுமே பெற முடியாது. எதை பெற்றாலும் செய்ய முடியாது, பறக்கத்தை செய்யாது. அல்லாஹ் சனத்தலா உங்களையும் என்னையும் ரசூலுடைய முகப்பத்தை அதிகமாக ஏற்படுத்திச்சு. எல்லாருக்கும் நல்பாக்கி தந்தார். தூக்காத,